கணக்கு இருக்குது. இது ஏன் இந்த கணக்குனா முன்னோர்கள் செஞ்ச கர்மாக்கள் பாவங்கள்லாம் இருக்குது. அதுபடி தான் இங்கே வராகி அம்மா சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு சொல்லுவேன், இங்கே வர்ற எல்லாருக்குமே எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தை இருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. இந்த அம்மாவை பார்க்க வந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது. அந்த முறையை அம்மாவுக்கு தொட்டில் கட்ட சொல்லி எல்லாம் பண்ணி குழந்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி திருமண தடைகள் எவ்வளோ இருந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. 50 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வந்தவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இங்கேயே வச்சு கல்யாணமும் முடிச்சு வச்சுருக்காங்க. நிலப்பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அம்மா 3 பஞ்சமில் தீர்த்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு எதுவாக இருந்தாலும் தீர்த்து கொடுப்பாங்க. இந்த வராகி அம்மா கிட்ட வந்து யாருமே வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு இங்கே சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. வர்ற எல்லாருமே நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது காரணம்னா இங்கே இருக்கிற வராகி அம்மா சக்தியோடு உட்காந்துருக்காங்க. அதனால் எல்லா விஷயம் நடக்குது. இங்கே வராகி மட்டும் கிடையாது, அடுத்து பாபா வச்சுருக்கோம், விருத்திங்கிற தேவியும் வச்சுருக்கோம். பாபா வந்து சீரடியில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி வச்சுருக்கோம். ஆனால் இந்த கோயிலை நான் உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கோயிலை வந்து நான் பிச்சை எடுத்து தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். மக்கள்கிட்ட டொனேஷன் கொடுங்கன்னு கேட்கவே மாட்டோம். ஆனால் நான் சொல்கிறத விட இங்கே வந்து கர்மாக்கள் கழிக்கிறதுக்கு யாருக்கிட்ட வராகி பாபா வாங்கன்னு நினச்சாங்களோ அதை வாங்கி இந்த கோயில் உருவாக்கிட்டு இருக்கு. சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு இங்கே வந்து யாகம் நடக்கும். அந்த சித்ரா பௌர்ணமி வந்து கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வராகி அம்மா பிரித்தியங்கிறா. அதே மாதிரி இங்கே வந்து பிரித்தியங்கிறாவுக்கு வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் நிகம்பலா யாகம் நடக்கும். அதுக்கு ஒரு சில வத்தல் யாகம் பண்ணுவோங்க. தெரியாதவங்களுக்கு தான் வத்தல் யாகம்னு சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நிகம்பலா யாகம்னா என்னன்னு. செய்வனையாக இருந்தாலும் சரி, பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த தடைகள்லாம் உடச்சி சரி பண்ணி கொடுக்குறது தான் நிகம்பலா யாகம் நடக்குது. அதே மாதிரி வியாழக்கிழமை பாபாவுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். எங்களால் முடிஞ்சது பாபாவுக்கு நாங்கள் பண்ணுறோம். இங்கே பெரிய ஹைலைட்டே வந்து என்னென்னா, வர்ற எல்லாருமே வந்து பசி இல்லாமல் சாப்பிடணும். வியாழக்கிழமை அன்னதானம் நடக்கும், பஞ்சமிக்கு அன்னதானம் நடக்கும், பௌர்ணமிக்கு நடக்கும், அமாவாசைக்கு எல்லாத்துக்குமே அன்னதானம் கொடுப்போம். மேக்ஸிமம் வந்து இந்த எல்லாருமே வந்து ஒரு சிலருக்கு வந்து கர்மாக்கள் இருக்கும். இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு அன்னதானத்துக்கு உதவி பண்ணாங்கன்னா அவங்களுடைய கர்மாக்கள் சரியாகும். இது ஒரு சிலருக்கு தெரியாது அன்னதானத்துக்கு கேட்குறாங்கன்ட்டு. ஆனால் அன்னதானத்துக்கு ஏன் கேட்குறோன்னா கர்மா கழிக்கிறதுக்காக மட்டும்தான் கேட்குறமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இங்கே 15 நாளைக்கு ஒருக்கா பஞ்சமி வரும். மாதத்தில் 2 பஞ்சமி, வளர்பிற தேய்பிற அப்படி பிரிச்சே பார்க்க வேண்டாம். நீங்கள் அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா 3 பஞ்சமின்னா 90 நாள் கணக்கு வந்துடும். இதே